ஹலோ மக்களே! தோடு சீசன் ஸ்டார்ட் ஆயாச்சு. நம்ம வாங்காம இருந்தா எப்படி? ஊறுகாய் போடுறதுக்கு மீன் வாங்க போன டைமில் தான் தோடு வச்சிருந்தாரு பார்த்தீங்களா, சாக்கினியும் ஜிஜி நானும் ஒரு கவர் வாங்கினேன் பார்த்தேன். எங்கள் அம்மா மீன் வெட்டிச்சு, நான் வந்து அதை க்ளீன் பண்ணேன். க்ளீன் பண்ணது இது நல்லா க்ளீன் பண்ணணும். நம்ம எப்படி தான் பண்ணாலும் அதில் மண் இருக்க தான் செய்யும். அதனால் முடிஞ்ச அளவு நல்லா க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றாமல் வச்சிடணும். நிறைய பேருக்கு இப்போ டவுட் இருக்குது, தண்ணி ஊற்றி வச்சிடணுமா ஊற்றாமல் வச்சிடணுமான்னு. வீட்டக்கூடாது. அதுக்கப்புறம் அதை நல்லா வெந்துச்சுன்னா அந்த தோடெல்லாம் விரிஞ்சிருக்கும் பிளந்து. அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா வெந்துடுச்சு. இப்போ இதை என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தோணுச்சு, ஏன் நம்ம இதை ஊறுகாய் ட்ரை பண்ணக்கூடாது. சீசன் டைமில் வந்து நிறைய பேருக்கு சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கும். ஆனால் அவங்க இங்கே இருக்க மாட்டாங்க, வேறு எங்கேயாவது இருக்குவாங்க. அவங்களுக்கு அங்கே கிடச்சாது. அப்போ நம்ம இந்த ஊறுகாய் போட்டு யாராவது தேவைன்னு கேட்டால் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணி நல்லா தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு யாருக்கு அது வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் என்ன கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். ஏன்னா தோடு ரேட்டு உங்களுக்கே தெரியும். ஒரு இதே இப்போ 8 ரூபா வரைக்கும் போடணும். ஒரு தோடு வேண்டணும்னா 700 800 ரூபா வரைக்கும் கேட்குறது. ரேட்டு பிரச்சனை இல்லை, எங்களை சாப்பிடணும்.